வணக்கம் மக்களே, இன்றைக்கி வாங்க நம்ம உளுந்தங்கஞ்சி மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் அச்சு காலி ஆயிடுச்சுங்க, அதனால் திரும்ப நான் செய்யப்போகிறேன். அதை நீங்களும் பார்த்துங்க. ஒரு கடாயை வச்சு நம்ம வந்து ஒரு உலக்கு உளுந்த பருப்பு எடுத்துக்கிறேங்க. நான் வந்து கருப்பு உளுந்தாங்க எடுத்துக்கிறேன், அது உடச்சி உளுந்தான் எடுத்துருக்கேன். இது ஒரு உலக்குனா ஒரு 1/2 கிலோ இருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. அந்த வறுக்கும் போது அந்த வாசனை வருங்க, அந்த டைமில் வந்து நம்ம இறக்கி வச்சிடலாங்க. இது கூட வந்து நீங்கள் ஏலக்காய் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை வந்து சுக்கு வேணால் போடலாம். இன்றைக்கி ஏலக்காய் தாங்க நான் போடுறேன். இந்த கஞ்சி குடிக்கும்போது நம்ம கை கால் வலி, மூட்டு வலி எதுவுமே வலிக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். துருன்னு ஓடியாரலாம். அந்தளவுக்கு நீங்கள் மூட்டு வலின்றதே வராதுங்க. அந்த உளுத்தம் பருப்பு வந்துச்சுங்க. இப்போ வந்து அந்த உழக்குலேயே வந்து நம்ம 1/4 உழக்கு வந்து இந்த பச்சரிசியோ இல்லை புழுசியோ போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா வறுத்துடுங்க. வறுத்துட்டு வந்து நம்ம 2த்தையும் ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ஆள் தாங்க குடிக்கிறேன் காலை டைம்னால 1 ஸ்பூன் மட்டும் நான் போதும் சொல்லி 1 ஸ்பூன் மட்டும் போட்டு கலந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ சுடு தண்ணி கொதிச்சு நம்ம கரைச்ச மாவு போட்டுக்கலாங்க. நீங்கள் தேவைக்கு சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை பணம் கற்கண்டு இதை போட்டு நம்ம காய்ச்சிக்கலாம். எங்கே இப்போ நாட்டு சர்க்கரையோ இல்லை பணம் கற்கண்டு இல்லை ஒயிட் சுகர் தாங்க, அந்த அதான் போட்டுருங்க. கால் டைமில் குடிக்கலாம். தேங்காய் தூளெல்லாம் போடலாம். ஆனால் நீங்கள் தேங்காய் தூளெல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக அந்த கஞ்சி.